பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமறையில் இருக்கிற ஹதீஸில் முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யார் ரசூலல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 5 நேரம் தொழுது வாருங்கள், நோன்பு நோற்று வாருங்கள், ஜக்காத்து கொடுத்து வாருங்கள், ஹஜ்ஜு செல்லுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுடைய நாக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், இந்த நாக்கின் காரணமாக நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கும்போது அதிகமான மக்கள் நரகத்துக்கு போவதற்கு இந்த நாக்கே காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் உங்களுடைய தாடிக்கு இடையே உள்ள நாக்கையும் தொடைகளுக்கு இடையே உள்ள மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, தொழுது வழங்கினால் மட்டும் பார்த்தாது, நம்முடைய பண்புகளை நல்லவதாக வைத்துக்கொள்ள வேண்டும். அது சொர்க்கம் சொல்வதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ் போதுமானவன்.